2 இளநீ போடுங்கண்ணா. இந்த மாதிரி இங்க நடந்து எத்தனை வருஷம் ஆச்சு? அதுக்கு நீங்க இங்க வரதே இல்லையே. ம். எப்ப வந்தக்கா? இப்பதான் வந்தேன். நீ ஷாக் ஆயிட்டியா? ஆமா, என் புருஷன் மேல சத்தியமா. இன்னைக்கு ஒரு நாள் இங்க இருந்துட்டு போமா ப்ளீஸ். ஆமாக்கா. ஏமா ரவி நாளைக்கு தானே வருவான். ஆஹா. அது அம்மா ரவி கிட்ட சொல்லாம தானே நான் இங்க வந்தேன். அதுதான் எனக்கு ஒரு மாதிரி இருக்குமா. அப்புறம் நான் ட்ரெஸ் எதுவும் எடுத்துட்டு வரல. பாப்பாவையும் கூப்பிடணும். பாப்பாவை நான் கூப்பிட்டுக்கிறேன். அபி ட்ரெஸ் எடுத்து கொடுண்ணா. ஆ. மச்சான் கிட்ட பொறுமையா பேசி புரிய வச்சுக்கலாம். ஆமா. ஐயோ அதெல்லாம் நடக்காது. என்ன நடக்காது? அதெல்லாம் போதும். என்ன? ஆ ஆ, அன்னைக்கு நான் உங்ககிட்ட சொன்னபோது நீ விளையாட்டா எடுத்துக்கிட்டீல. அப்பா ப்ளீஸ் அவனை விட்டுருங்கப்பா. விட்டுறேன். ஆனா இவன் இந்த ஊர்லயே இருக்க கூடாது, இந்த நாட்டிலேயே இருக்க கூடாது. புரிஞ்சதா? நான் எங்கேயும் போக மாட்டேன். அவ எங்க இருப்பாளோ அங்கதான் நானும் இருப்பேன். அப்பா ப்ளீஸ். நீ எதுவும் பேசாத. நான் உன்கிட்ட சொன்னதை செஞ்சு காட்டுவேன். இனி உன்னை என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். அப்பா ப்ளீஸ் பா. அங்கிள் கதவை சாத்தாதீங்க. அங்கிள் வேண்டாம். அங்கிள். இவன் சாகணுமோ உயிரோட இருக்கணுமான்னு நீ தான் முடிவு பண்ணணும். சென்னைக்கு போக ரெடியா இரு. சானியா. ஐயோ, சானியா. நான் நினைச்சேன் பாப்பா வர கூப்பிட்டா தயங்குவாங்க. வாக்கண்ணு வா வா. ஏய் என் பேத்தி வந்துட்டாளா? வர வழியெல்லாம் எவ்வளவு அழகா இருந்தது. எனக்கு எங்க ரொம்ப பிடிச்சு போச்சு. அம்மா பிடிக்கலையா? அப்படி சொல்லி கொடுக்கண்ணு. அதுக்கான பதில நான் சொல்றேன். அப்பாவோட விருப்பம் தான் அம்மாவோட விருப்பம். ஆ, எனக்கு எப்பவும் அப்படித்தான். அம்மா அப்பா இன்னைக்கு வர மாட்டாங்களா? நம்ம அப்பாவோட ஒரு நாள் இங்க வரலாம். அப்புறம் தாத்தாவும் பாட்டியும் நம்மள இன்னைக்கு இங்க தங்க சொல்றாங்க. அப்படின்னா நம்ம இங்க தங்குவோம். ஆனா நீ சொல்லணும், இல்ல நாம இன்னைக்கு வீட்டுக்கு போயிடலான்னு. அப்பா கோவப்படுவார்ல. இது நல்லா இருக்கு. பாப்பாவை பிரெயின் வாஷ் பண்றீங்களா? நாங்க சொல்றதெல்லாம் சொல்லியாச்சு. இனியும் போய்தான் ஆகணும்னா போங்க. யாருமா? ரவிதாம்மா. ஆக்சுவலி நானே ரவிக்கு கால் பண்ணி எல்லாத்தையும் சொல்லணும்னு நினைச்சேன். ஆனா நீ கவலைப்படாதம்மா, நீ இங்கதான் இருக்கேன்னு சொல்லு. இத பாரு, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேணா நான் கூட சொல்றேன். ஐயோ கட் ஆயிடுச்சு. நான் இங்க இருக்கேன்னு தெரிஞ்சா அவர் வருத்தப்படுவாரு. வருத்தப்படட்டும். கொஞ்சம் எல்லாம் வருத்தப்படணும். அப்பதான் இவங்கெல்லாம் கத்துப்பாங்க. எடுத்துட்டு பிளாட்ல இருக்கேன்னு சொல்லுங்க. ஹலோ ரவி, மீட்டிங் முடிஞ்சுதா? மீட்டிங் இன்னும் முடியல. நீ எங்க இருக்க? நான் இங்க ஃபிளாட்ல தான். எந்த ஃபிளாட்ல? என்னாச்சு ரவி? நம்ம சில்வனூர் ஃபிளாட்ல தான். ஃபிளாட்ல எங்க? நான் ஹால்ல தான் இருக்கேன். என்னாச்சு ரவி? உன் வாய்ஸ்ல என்ன கொஞ்சம் பதட்டம் தெரியுது. ஐயோ அப்படிலாம் இல்ல, உங்களுக்கு தான் அப்படி தோணுது. பாப்பா இருக்காளாங்க? ஆ, இங்கதான் இருக்கா. கொஞ்சம் கொடு. ஹலோ அப்பா. பாப்பா பாப்பா எங்க இருக்கீங்க? நான் ஹால்ல இருக்கேன். அப்புறம் அப்பா நீங்க நாளை எப்போ வருவீங்க? இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாது. ஒன்னும் சொல்ல முடியாது. இப்பதான் நீ என் மருமகன் நிரூபிச்சிருக்க. பரவாயில்லையே, எவ்வளவு அழகா போய் சொல்ற. அதுக்கு நான் போய் சொல்லலையே. நம்ம ஹால்ல தானே இருக்க. என்னாச்சுடா? நான் இந்த ஃபிளாட்ல இருந்து குதிச்சு சாகலான்னு யோசிக்கிறேன். ஓ, அந்த ரிப்போர்ட்டை ஃபைனல் ஆக்கிட்டு குதிச்சிடு. டேய் ரவி, உன்னை பற்றி யாரும் இங்கே கேட்கல. நீ எப்படியாவது நாளைக்கு ஆஃபீஸ்க்கு வந்து தான் ஆகணும். என்ன ஆஃபீஸு? ஒன்னா ஆஃபீஸ் என்ன கேள்விடாது? இங்கே என் வாழ்க்கையே கைவிட்டு போகுது. எல்லாம் ஒன்னாலதான். டேய், என் பொண்ணுக்கு அவ போய் சொல்ல கத்து கொடுத்துட்டா பாலா. அவ என்ன ஏமாத்திட்டான்னு இப்ப கிளியர் ஆயிடுச்சுடா. நான் அங்கே வரேன். எதுக்கு? உன்னை சமாதானப்படுத்த. எதுக்கு? வேணாமா? அம்மா, இந்த வண்டியை தள்ளிட்டு எங்கேயும் போகாதீங்க. நான் வந்துடுறேன்.
எப்பவுமே அம்மாவுக்கு இங்க வந்து இருந்தாதான் நிம்மதி கிடைக்குது. ரவி ரவி நான் வந்துட்டேன். பாலா, எதுவாக இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம், நீ கொஞ்சம் அமைதியா இரு. பிந்து எங்க வேணாலும் போகட்டும், எனக்கு என் பொண்ணு வேணும். உனக்கு இப்போ வெளியில் வரணுமா இல்லை உன் பொண்ணு வேணுமா? எனக்கு பொண்ணு வேணும், வெளியவும் வரணும். நீ ஒரு காரியம் பண்ணு, வெளியே இருந்து கதவை உடைச்சு உள்ள வர ட்ரை பண்ணு. இதை நான் அடிச்சு உடச்சேன்னா ஃப்ளாட்டுக்காரங்க என்ன திருட நினைச்சிருவாங்கடா. அப்புறம் என்ன பண்ணணும்? கொஞ்சம் அமைதியா இரு, எப்படி? ஒரு வழி கிடைக்கும், சரியா? பாலா, ஒரு மாதிரி பார்க்கறானே. கடவுளே, போயிட்டா. எதுவுமே பார்க்க முடியலையே. என்ன மறுபடியும் வந்துட்டான்? ரவி. கேக்குது, சொல்லு. டாடா. வீட்டை கொன்றுவோம் போல இருக்கு. டேய் ரவி, இல்ல பாலா. டேய் ரவி. ஐயோ, என்னது? உங்க எல்லாருக்கும் இப்ப நான் ஒரு விஷயம் சொல்றேன். நாளைக்கு நம்ம எல்லாருமா சேர்ந்து என் மகளோட பிளாட்டுக்கு போயிட்டு வரலாமா? அது ஓகே. ஆனா ரவி இங்க வர்றது தானே மரியாதை. இதுவும் மரியாதை தான். நாளைக்கு நம்ம அங்க போறோம், ரவியை பார்க்கறோம். பிந்துவை நாம எல்லாரும் தான் அடம் பிடிச்சி இங்க கூட்டிட்டு வந்ததா அவர்கிட்ட சொல்றோம். இங்க இருந்து நீங்க எல்லாரும் அங்க வந்தா அவரு ரொம்ப சந்தோஷப்படுவாரு. வந்துருச்சு போல இருக்கு. அம்மா இங்கே தான் உட்காந்துருப்பாங்க. வந்துட்டு வலிச்சு வந்துட்டாங்க. அது தூக்குங்கப்பா. எப்பா ஒரு கைப்பிடி. சரி சார். மேலே இறங்க. அந்த மெதுவா மெதுவா பார்த்துட்டு எல்லாம் உள்ள தந்தையாகிய இறைவா, சாவுக்குரிய எங்கள் உடலுக்கும் நீ உயிரளிப்பீர் என்பதால் இறந்தவரும் அடியார்க்காக நாங்கள் விசுவாசுடன் வேண்டுகிறோம். தம்மை படைத்தவரும் மீட்போருமாகிய உம்மை விரைவில் கண்டு என்றென்றும் மகிழச் செய்கிறோம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். குட் மார்னிங். என்னம்மா, ரவிக்கு லைன் கிடைக்கலையா? இல்லப்பா. எவ்வளவு ஹீட்டா இருக்கு. பத்ரா, பேக்கெல்லாம் எடுத்துட்டு வந்துரு. சரி. என் மாத்திரையெல்லாம் மறக்காம எடுத்துக்கிட்டல? என்ன பிந்து? பாலா, நான் ரவி ட்ரிவாண்ட்ரம் போனதை பத்தி உங்ககிட்ட ஏதாவது சொன்னாரா? அப்படி ஏதோ சொன்ன மாதிரி தான் எனக்கு தோணுது. என்னாச்சு? அது என் தம்பி பத்ரன் நேத்து கால் பண்ணியிருந்தான். என் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு அவரை பார்க்க வீட்டுக்கு போயிருந்தேன். ரவி கிட்ட சொன்னா கோவப்படுவாரு. நேத்து அவர் கால் பண்ணும்போது நான் வீட்டில தான் இருக்கேன்னு போய் சொல்லிட்டேன். இன்னைக்கு காலையில இருந்து அவருக்கு கால் பண்ணிட்டு இருக்கேன், ஆனா லைன் கிடைக்கல. நேத்து பிந்து வீட்டுக்கு தான் போயிருந்தீங்களா? வீட்டுக்கு தான் போனேன். என்னாச்சு பாலாண்ணா? இல்ல, பிந்துவும் ரவியும் வீட்டோட ரொம்ப க்ளோஸ் இல்ல, அதான் கேட்டேன். அதான் பிரச்சனை. இன்னைக்கு காலையில கிளம்பும் போது அப்பா நாங்களும் கூட வரோம், ரவியை பார்க்கணும், அவர்கிட்ட பேசணும்னு சொல்லிக்கிட்டே இருந்தாரு. அதனால நாங்க எல்லாரும் இப்ப கிளம்பி ஃபிளாட்க்கு வந்துட்டோம். நீங்க எங்க இருக்கீங்க? இப்ப எல்லாரும் ஃபிளாட்ல தான் இருக்கோம். இத சொல்றதுக்காகத்தான் ரவிக்கு கால் பண்ணேன். நான் இப்போ ரவியை கூப்பிடுறேன். நான் அப்புறம் கால் பண்றேன், சரியா? எல்லாம் போச்சு. கடவுளே.
ஃப்ளாட் உங்களுக்கு பிடிச்சிருக்காப்பா? நல்லா இருக்கு நல்லா இருக்கு. ஹலோ சார், ஆ எங்க கிளம்பிட்டீங்க? எங்கம்மா போறீங்க? அது ஹாஸ்பிட்டலுக்கு போய் இவளோட கால் கட்டை வந்துட்டு ரிமூவ் பண்ணணும். அப்புறம் சென்னைக்கும் போயிட்டு வரணும். வாமா. ஐயோ ஐயோ. டேய், நேத்து பிந்து யார் கூட எங்க போயிருந்தான்னு சொன்ன? அதெல்லாம் நான் கண்டுபிடிச்சுக்கிறேன். நீ கண்டுபிடிக்க வேணாம், அது பிந்து கண்டுபிடிச்சிடும். டேய், நேத்து அவன் அவளோட வீட்டுக்கு தான் போயிருக்கான். அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு. அப்படின்னா அவ யாரு? யாரு? டே, இந்த பைக்ல ஃபிளாட் சிசிடிவில அந்த பையன், அதுக்கு ஒரு பதில் வேணும்ல. உனக்கு பதில் தானே வேணும். அது தர்றதுக்காக தான் உன் மாமனாரும் மாமியாரும் மச்சானும் உன் பிந்து கூட உன் ஃபிளாட்டுக்கு முன்னாடி வந்து நிக்கிறாங்க. இங்கயா? எதுக்கு? ஐயோ, பாட்டி.